Hi Darmies, welcome back to my channel. ஸோ டுடே வந்து ஒரு ஒன் ஷாட் தான்டா, அதுவும் ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். யாரோ எப்போவோ கேட்டிருந்தாங்க, லேட் ஆனதுக்கு மன்னிச்சுக்கோங்கடா. மேபி இது வந்து டூ ஷார்ட்டாகவும் வரலாம், தெரியலை எப்படின்னு. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்ட்ரோ சொல்லிக்கிறேன்டா. நம்ம தேக்கு வந்து 2 மாமா, ஒரு மாமா பையன் ஜிமின், ஒரு மாமா பையன் ஜங்குக். ஜங்குக்கை பற்றி பார்த்தோம்னா ஓவர் பொசசிவ், ரகடான ஒரு கேரக்டர். ரொம்ப கோவம் வரும், யாருக்கிட்டேயுமே அவ்வளோ பேச மாட்டாங்க, யாரு கூடயும் அவ்வளோ மிங்கிலும் ஆக மாட்டாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வெட்டியாக சுற்றிட்டு இருக்காரு. இப்போது ஜிமினை பற்றி பார்த்தோம்னா ஜிமின் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். கோவம் வரும், ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டேயை பற்றி பார்த்தோம்னா டே வந்து ரொம்ப க்யூட் அண்ட் சாஃப்டான கேரக்டர். அப்புறம் ரொம்ப பயப்படுவாங்க, தொணைன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. காலேஜ் 3rd இயர் படிக்கிறாரு. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய வீடு தான் காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய வீடு, அது நம்ம ஜங்குக்கோட வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளாடி போய் பார்த்தோம்னா ஒரு பெரிய பூஜை நடந்துட்டுருக்கு. அங்கே டே ஃபேமிலி, ஜிமின் ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்க. விமின் வந்து பூஜையில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆனால் ஜங்குக் வந்து அங்கே இல்லை. இப்போது டே தான், மாமா மாமா ஜிமின் மாமா. என்ன டே மாமா, நான் நேற்றுக்கு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துச்சு தெரியுமா? இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? மாமா எனக்கு போர் அடிக்குது, நீங்கள் ஏதாச்சும் பேசுங்களேன். டே அமைதியாக இருட்டே, எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா பார்க்கட்டும், எனக்குன்னு நீங்கள் கேளுங்களேன். ஐயோ டே, பூஜை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் கேட்கேன், ஓகேவா? கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் அமைதியாக இருட்டே. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 செகண்ட் தான் டே வந்து அமைதியாக இருந்திருப்பாங்க. மறுபடியும் டே தான், மாமா மாமா என்னடா? அப்புறம் மாமா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தத்தில் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், கத்தாதடா. ஓ சாரி. சரி இவங்க எப்படி இருக்காரு? அவன் நல்லா இருக்க, கொஞ்சம் அமைதியாக இருட்டையா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு டே அமைதியாக இருக்காரு. ஆனால் மறுபடியும் டே தான், மாமா என்னடா உன் பிரச்சனை? மாமா ஜங்குக் மாமாவை காணும், இங்கே இல்லையோ? தெரியலடா, எங்கே போனான்னு தெரியலை, அத்தைக்கிட்ட கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேவோட மைண்ட் வாய்ஸ், கடவுளே நல்ல வேலை பண்ண, அவங்க இல்லாதது ரொம்ப நல்லதாக போச்சு, எப்படியும் அவரோட கண்ணில் சிக்காமல் இங்கேருந்து போயிட வேண்டியதா. ஆனால் டே வந்து ஜிமின் கூட இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறது டேக்கு ஆப்போசிட்டாக ஒரு பர்சன் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் டேக்கும் ஃபீல் ஆகுது யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி. ஸோ டேவும் அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. இப்போது டேவை, என்ன யாருமே இல்லை, ஆனால் யாரோ பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆச்சு, யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே அமைதியே இருக்காங்க. இப்போது ஜேகேயோட அம்மா தான், டயாங் என்னத்த? நான் ஓயில் எடுக்க மறந்துட்டேன், கிச்சனில் இருக்க, கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா? நானா? ஆமாம் ப்ளீஸ் கொஞ்சம் போறியாப்பா? சரித்த அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ரொம்ப க்யூட்டாக கிச்சனுக்கு போயிட்டுருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு ஹேண்ட் டேவை இழுத்து ஒரு ரூமில் போட்டு அந்த ரூம் டோரை லாக் பண்ணுறாங்க. டே தான், யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு, கொஞ்சமாக லாங் ஹேர், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அவரை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார், ஆனால் கொஞ்சம் டெரராகவும் இருக்கார். இப்போது டே தான், என்ன மாமா பண்ணுறீங்க? டோர் ஓப்பன் பண்ணுங்க, நான் போகணும். என்ன டே, போகலாம் இரு, முதல்ல நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்கே பாரு ஜங்குக், நான் இங்கேருந்து போகணும், ஒழுங்காக வழியை விடு. இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் டே கிட்ட வந்துட்டுருக்காங்க. தேவும் பயப்படுறாங்க. இப்போ ஜங்குக் தான், இங்கே பாரு பேய, ஒழுங்கா என்ன மாமான்னு சொல்லு, ஜங்குக்குன்னு சொல்லாத. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டே பின்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் டேவோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து ஜேகேக்கு ரொம்ப க்ளோஸாக நிற்க வைக்கிறாங்க. நம்ம டே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. டே தான், இங்கே பாரு ஜங்குக், ஒழுங்காக என்னை விட்டுடுனா போகணும், என்ன நீ பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஜங்குக் தான் மறுபடியும், டயாங் உங்ககிட்ட சொன்ன என்னை ஜங்குக்குன்னு கூப்பிடாத, புரிஞ்சுதா? இங்கே பாரு ஜங்குக், நான் உன்னை மாமாலாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஜிமினா மாமா சொல்கிறல, அப்போ நானும் உனக்கு மாமன் தானே, ஸோ அப்படியே சொல்லு, ஓகே? சரி
கத்தாதீங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ரொம்ப அலறாங்க. இப்போது ஜங்குக் டேவோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, இப்போ எதுக்கு பயர் நீ அழுதுட்ருக்க? நான் அதுக்கும் எதுவும் பண்ணலையே. இங்கே பாரு மாமா, என்னை விட்டுடு, நான் போகணும். என்ன விடவா? உன்னை விடவா நான் 3 இயர்ஸாக வெயிட் பண்ணேன்? உன்னை அப்படிலாம் என்னால் விட முடியாதுட்டே. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐயோ மாமா, நான் எத்தனை தடவை சொல்கிறேன், நான் ஒன்றும் லவ் பண்ணலை. ஏன் பண்ணலை? இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது. நான் ஜிமின் மாமாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு டே குட்டியாக ஒரு பொய் சொல்கிறான். ஆனால் டே இது சும்மா தான் சொல்லியிருப்பாங்க. ஜிமினுக்கு ஆல்ரெடி இவங்க பிடிக்கும்னு டேக்கு தெரியும். ஜேகே கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போது ஜங்குக், என்னடா சொல்கிற? ஆமாம், நான் ஜிமின் மாமாவை தான் லவ் பண்ணுறேன். நான் ஒன்றும் லவ் பண்ணலை, எனக்கு ஒன்றும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அலறாங்க. ஆனால் ஜேகேக்கு இது ரொம்ப கோவம் வருது. ஜேகே சடனாக டேவா அந்த வாலில் பின் பண்ணுறாங்க. பின் பண்ணிவிட்டு, இங்கே பாருட்டையா, நான் ஒன்றை லவ் பண்ணுறேன், நீ என்னோடது, ஒன்றெல்லாம் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், புரிஞ்சுதா அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போது டேவா, இங்கே பாரு மாமா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஒன்று பிடிக்காது, என்னை விட்டுடு, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு, என்னடா போகணும் போகணும் போகணுன்னு சொல்லிகிட்ருக்கா? இங்கே பாரு மாமா, ஒழுங்காக விட்டுடு, நான் இல்லை எல்லார்கிட்டையுமே சொல்லிடுவேன். ஓ சொல்லுவியோ? அப்படின்னா இதையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டேவை ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போது டேவா, மாமா என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்க. ஆனால் தேவால் சுத்தமாக முடியலை. நம்ம ஜேகே தேவை ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே இந்த கிஸ் இங்கே போயிட்டுருக்கும்போது பூஜையில் பார்க்கலாண்டா, ஜிமின் தான், என்ன ஆயில் எடுக்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அங்கே இருந்து எழும்பி கிச்சன் பக்கம் வராங்க. ஜிமின், டேயா டேயா எங்கடா இருக்கா அப்படின்னு கத்திகிட்டே வராங்க. இப்போது டே தான் ஜேகேவை புஷ் பண்ணிவிட்டு அந்த ரூமோட டோரில் போய் தட்டுறாங்க. ஏன்னா டேக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியல. ஜேகே முகலில் தான் தாப்பா போட்டிருப்பாங்க. இப்போது டே தான் அந்த டோரில் தட்டி, ஜிமினா ஜிமினா காப்பாற்று ஜிமினா அப்படின்னு அலறாங்க. ஆனால் அந்த பூஜையோட சவுண்ட்னால ஜிமினுக்கு இது கேட்டிருக்காது. இப்போது ஜேகே தான் மறுபடியும் டே பக்கத்தில் ரொம்ப ஸ்லோவாக வராங்க. டேவும் இது பார்க்குறாங்க. டேக்கு இன்னும் பயமாகுது. டே தான் அந்த டோரில் நாக் பண்ணுறாங்க. ஜிமினா ஜிமினா காப்பாற்று ஜிமினா அப்படின்னு அலறாங்க. இப்போது ஜங்குக் மறுபடியும் தேவை பிடிச்சி அந்த டோரில் பின் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸை தேவோட ஃபேஸ் பக்கத்தில் கொண்டு போயிட்டு, இங்கே பாருட்டே, நான் சொல்லியிருக்கேன், நீ என்னோடது, புரிஞ்சுதா? நீ என்னன்னா ஜிமினை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? இங்கே பாருடே, நீ எனக்கு வேணும், புரிஞ்சுதா? நீ எனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் தான், என்ன இவன் ஆளையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த ஆயிலை எடுத்துகிட்டு அங்கே இருந்து போகிறாங்க. போய் மறுபடியும் பூஜையில் உட்காடுறாங்க. இப்போ நம்ம டேகுக் சைட் பார்த்தோம்னா ஜங்குக் தான் தேவை ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. தேவும் ரொம்ப அலறாங்க. ஆனால் தே அலறது ஜேகேனால பார்க்க முடியல. பட் இருந்தாலும் ஜேகே கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணலை. ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் அந்த கிஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே பாருட்டே, நீ எனக்காக மட்டும்தான், புரிஞ்சுதான்? நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும், என் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருக்கணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி பூஜை நடக்கிற இடத்துல போய் ஜிமின் பக்கத்தில் உட்காராங்க. பின்னாடியே நம்ம டேவும் ஒரு மாதிரி வந்துட்டுருக்காங்க. இப்போது ஜிமின் தான், டேய் ஜங்குக், என்னடா நீ தேவை பாத்தியா? டேயா? ஆமாண்டா, அதோ வரான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜிமினும் பார்க்குறாங்க. நம்ம டே ஜங்குக்கை பார்த்துட்டே வராங்க ரொம்ப பயத்தில். ஜங்கு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டேவும் அமைதியாக ஜிமினோட ஒரு சைடு உட்காடுறாங்க. இப்போது ஜிமின் தான், என்னடா உன்னை ஆலையை காணும், நீ ஓயில் எடுக்க தானே போன? ஆமாம். என்னாச்சு டே? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. நீ ஓகே தானே? ஆமாம் நான் ஓகே தான் அப்படின்னு டே சொல்கிறாங்க. இப்படியே
டைம் ஸ்கிப் ஆகுது, அந்த பூஜையும் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஜங்குக்கோட ஃபேமிலி, தேவோட ஃபேமிலி, ஜிமினோட ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பேசுகிறாங்க. ஆனால் நம்ம டே மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. டேக்கு ஆப்போசிட்டாக தான் ஜங்குக் இருக்காங்க. இப்போது டே அம்மா தான் டயாங், டயாங், என்னம்மா என்னாச்சுடா அமைதியாகவே இருக்க, எப்பவும் தொணன்னு பேசிகிட்டு இருப்ப. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் டேவை பார்த்து ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் இப்போ ஜங்குக் தான் டே அம்மா கிட்ட, அத்தை என்ன ஜங்குக், நீங்கள் இன்றைக்கி கிளம்புறீங்களா என்ன? ஆமாம். ஏன் அத்தை போகிறீங்க, இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணலாம்ல? அப்போது நம்ம டேயோட மைண்ட் வாய்ஸ், கடவுளே அம்மா ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு உள்ளாடியே பேசிகிட்டு இருக்காரு. இப்போது டே அம்மா தான், இல்லைப்பா நாளைக்கு டே அப்பாவுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ இன்னைக்கு போனாதான் நாளைக்கு அதில் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்னத்த மாமா இங்கே இருந்த போகலாம்ல? அப்போது ஜேகேயோட அப்பா தான், அதாம்மா அவர் என் கூட வரட்டுமே, நாங்கள் ஒன்றாவே போகிறோம், ஈவினிங் போல் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேதா உள்ளாடி, அச்சோ ஒத்துக்கக்கூடாது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போது அம்மா சரி அண்ணா அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு ஒரு மாதிரி சோகத்தில் இருக்காரு. இப்போது டே தான் ஜிமின் கிட்ட, மாமா என்ன டே நீயும் இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணலாம்ல? இதை கேட்கும்போது ஜங்குக்கு கோவம் வருது. ஜங்குக் அப்படியே தேவை பார்க்குறாங்க. ஜிமின் தான், இல்லைடா என்னால் முடியாது. ஏன் ப்ளீஸ் இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணுங்களேன், சொன்னால் புரிஞ்சுக்கோட்டே, என்னால் முடியாது, யூங்கி வெயிட் பண்ணுவான். அப்போது ஜங்குக், ஏய் ஜிமின், என்ன ஜங்குக், யார் அந்த யூங்கி? அப்போது டே தான், மாமா அது ஜிமின் மாமாவோட ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டா? ஆமாம். அப்போது ஜிமின், எதுக்குடா போய் சொன்ன? எல்லாம் ஒரு காரணத்தால் தான், ப்ளீஸ். ஆமாம் ஜங்குக் என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் இன்றைக்கி அவனை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ஸோ என்னால் இங்கே ஸ்டே பண்ண முடியாது. அப்போது ஜங்குக், ஒரு பிரச்சனை இல்லை, நீ தாராளமாக போகலாம். அப்போது டே தான், ஐயோ மறுபடியும் மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டேக்கு ஒரே குழப்பம். ஸோ இப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஜிமினும் அங்கே இருந்து கிளம்புறாங்க. இப்போது நம்ம டே தான் அம்மா பக்கத்தில் ஒரு மாதிரி பயந்துகிட்டே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக் தேவே பார்த்துட்டு சைட் அடிச்சிட்ருக்காரு. ஆனால் தேக்கு அது சுத்தமாக பிடிக்கலை. அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் எல்லாருமே அவங்களோட ரூமில் இருக்காங்க. இப்போது டைம் ஒரு 11 o'clock போல் டேவோட ரூம் தான். டே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சடனாக வேக்கப் ஆகுறாங்க. டே தான், அச்சோ எனக்கு தண்ணி வேணுமே, தண்ணி எடுக்க மறந்துட்டேன், கிச்சனுக்கு போகணுமே, ஏன்டே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்க கூடாதா, ஏன்டா இப்படி இருக்க, அதான் தொணன்னு பேச தெரியுதுல்ல, கொஞ்சம் தண்ணி எடுத்து வைக்க தெரியாதா உனக்கு அப்படின்னு அவரே திட்டிட்டு கண்ணை க்யூட்டாக கசக்கிக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு போகிறாங்க. ஆனால் எந்த லைட்டுமே போடலை. அப்படியே கிச்சனுக்குள்ளாடி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி குடிச்சிட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து ரிட்டர்ன் ரூமுக்கு போகிறாங்க. தூக்க கலக்கத்திலே போயிட்டுருக்காரு. போய் அவரோட ரூமுக்குள்ளாடி என்ட்ராகி அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணி திரும்பி பார்த்தா டேக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா ஜங்குக் பெல்ல உட்காந்துட்ருக்காரு. இப்போ டே தான் ரொம்ப பயத்தில், நீ இங்கே என்ன பண்ணுற மாமா, அதுவும் இந்த டைமில் நீ தூங்கலியா? அப்போது ஜங்குக் தான், என்ன டயாங் பேசிகிட்டு இருக்க, ஏன் நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா என்ன? ஆமாம், இப்போ எதுக்கு நீ இங்கே இருக்க, ஒழுங்கா உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு டே ரொம்ப பயத்தில் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக், சரி போகிறேன், முதல்ல எனக்கு தேவையானதை எடுத்துட்டு நான் அப்படியே போயிடுறேன், ஓகே? உன்னோட தேவையானதா என்ன இங்கே இருக்குது, முதல்ல கிளம்பு இங்கே இருந்து ப்ளீஸ், போகிறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த பெட்டில் இருந்து எழும்பி ரொம்ப ஸ்லோவாக தே பக்கத்தில் வராங்க. தேவும் பின்னாடியே போய் அந்த டோரில் தட்டி அப்படியே நிற்கிறாங்க. இங்கே பாரு மாமா, நீ அங்கேயே நின்று பேசு, எதுக்கு இப்போ கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு தே அலறாங்க. ஜங்குக், என்ன பையார், எதுக்கு பழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கிட்ட ரொம்ப க்ளோஸாக போய் நிற்கிறாங்க. டேக்கு இது ரொம்ப பயமாகுது. டே தான், இங்கே பாரு மாமா,
ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, இல்லை நான் கத்திடுவேன், போ, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, போயிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அலறாங்க. இப்போ ஜங்குக், அழாத பெயர், எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு நான் அப்படியே போயிடுறேன், ஓகே, நீ கொஞ்சம் சைலண்ட்டாகவே நில்லு, புரிஞ்சுதா? என்ன இப்போ உனக்கு வேணும்? எனக்கு ஒரு கிஸ் வேணாம், கொடு, அது கிடைச்சாதான் எனக்கு தூக்கமே வரும். என்ன நீ பேசிகிட்டு இருக்க? நீ சொல்கிறது பார்த்து டெய்லி நான் உனக்கு கிஸ் கொடுக்குற மாதிரிலாம் நீ பேசிகிட்ருக்க. என்ன பைத்தியமா? ஆமாம், பைத்தியம்தான், உன் மேலே பைத்தியம், புரிஞ்சுதா? இங்கே பாருட்டே, உனக்கு ஒன்று தெரியுமா? இன்றைக்குமே நைட் நான் உன் ரூமுக்கு வருவேன், நீ அவ்வளோ அழகாக படுத்து தூங்கிட்டு இருப்ப, கொஞ்சம் நேரம் உன்னை அப்படியே ரசிச்சிட்ருப்பேன். ஆனால் இது எதுவுமே உனக்கு தெரியாது. கடைசியாக உன்னை கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக நான் என் வீட்டுக்கே வருவேன். ஆனால் உனக்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாங்க. என்ன நீ சொல்லிகிட்ருக்க? ஆமாம், பொய் சொல்லாத, நான் உன்னை நம்ப மாட்டேன்ல. அப்போது இன்னொன்று சொல்கிறேன் கேளு. டெய்லி மார்னிங் நீ எழுந்திருக்கும் போது உன்னோட ரூம் டோர் ஓப்பனில் இருக்கும், சரிதானே? ஆமாம், அது நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இப்போ டேக்கே இதை பார்க்கும்போது பயமாகுது. டே தான், என்ன நீ சொல்கிற? இங்கே பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, ஒழுங்காக இங்கிருந்து போயிடு போ அப்படின்னு அலறாரு. இப்போ ஜங்குக், சரி போகிறேன், முதல்ல எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. டே தான், தர முடியாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்னு சொன்னேன். என்ன பெயர், எனக்கு தெரியும் உன்கிட்ட கேட்டால் நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும், ஸோ நானே எடுத்துக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவை ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற, விடு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஜங்குக்கை புஷ் பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கு இது இன்னும் கோவம் வருது. ஜங்குக் மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. டே ரொம்ப அலறாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் ஜங்குக் டேவோட சீக்ஸில் அவரோட ஹேண்டை வச்சுட்டு, இங்கே பாரு பெயர், நீ எனக்கு மட்டும்தான், புரிஞ்சுதா? நீனா எனக்கு பைத்தியம், அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தனுக்கு ஒன்று கொடுப்பேன் சொல்லுடா. இங்கே பாரு, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு ப்ளீஸ். மறுபடியும் அலறாங்க. சரி போகிறேன், நல்லா தூங்குட்டேயா, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது டேவை பார்த்தோம்னா டே ரொம்ப அலறாங்க. டே தான், ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, எனக்கு இப்போவே வீட்டுக்கு போகணும், இவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, யார்கிட்ட சொல்கிறது, ஏன் இப்படி இருக்காரு பைத்தியம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டே ரொம்ப அலறாங்க. டேக்கு அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். இதே மாதிரி தான் ஒரு 2-3 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் எப்போவுமே தேவை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் டேக்கு இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருப்பாங்க. டே எங்கே போனாலும் நம்ம ஜேக்கே ஃபாலோ பண்ணி போவாங்க. ஆனால் நம்ம டேக்கு அது தெரியாது. ஒன்னே டேவோட காலேஜ் தான் காட்டுறாங்க. நம்ம டே தான் க்யூட்டாக காலேஜுக்குள்ளாடி வந்துட்டுருக்காரு. அப்போது சடனாக ஒரு குட்டி பாப்பா ஒரு ஃப்ளவர் கொண்டு வந்து நம்ம டேக்கு நேரே நீட்டுறாங்க. டேவும் க்யூட்டாக அதை வாங்கிட்டு அப்படியே காலேஜுக்குள்ளாடி போகிறாங்க. இப்போது சடனாக ஒரு பர்சன் டே பக்கத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்ருக்காரு. டேவும் அவர்கிட்ட ரொம்ப சிரித்து பேசிகிட்ருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்ம ஜங்குக் காரில் இருந்து பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக் அந்த காரோட ஸ்டியரிங்கை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாங்க. டயாங், என்ன பண்ணிகிட்ருக்கா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. ஜங்குக் அந்த காரில் இருந்து இறங்கி டேவோட பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு டயாங் அப்படின்னு கூப்பிடுறாரு. டேவும் திரும்பி பார்த்தா ஜங்குக். டே தான், மாமா நீங்கள் என்ன பண்ணுற? டயாங், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? யாருவன்? அது ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும்? ஒழுங்காக இங்கேருந்து போ மாமா. டயாங், நீ காலேஜுக்கு படிக்க வரியா இல்லை கண்டவன் கூட ஊர் சுற்ற வரியா? அந்த பர்சன் தான், ஹே மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஹீ இஸ் மை கிளாஸ்மேட். நீங்கள் யார் இதெல்லாம் கேட்க? டயாங், யார் இது? ஜாக்சன், அது என்னோட மாமா. ஐம் சாரி, தேவையில்லை, நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும், என் கூட அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறாரு. தேக்குது, வலிக்குது. டே தான், மாமா எனக்கு வலிக்குது, விடுங்க என் கையை. டயாங்,
அமைதியாக வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவை இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் டேக்குது ரொம்ப பயமாகுது. டே தான், விடுங்க மாமா ப்ளீஸ், அவன் என்னோட கிளாஸ்மேட், அதான் பேசிகிட்டு இருந்தோம். தயாங், அமைதியாக வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் டேயை இழுத்துட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாங்க. டே தான், மாமா விட்டுடுங்க மாமா ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப அலறாங்க. ஆனால் ஜேகே எதுவுமே காதில் போட்டுக்கல. ஜேகே காரை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. டே தான், என்ன பண்ணுறீங்க மாமா, நான் கிளாஸுக்கு போகணும், எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க? அமைதியாக வாட்டையாங், நான் கடுப்பேத்தாத, ஏற்கனவே உன் மேலே சும்மா காண்டில் நான் இருக்கேன், அமைதியாக உட்காரு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. இப்போது டே தான் ரொம்ப அலறாங்க. ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கார் ஒரு வீட்டோட முன்னாடி போய் ஸ்டாப் ஆகுது. அந்த வீடு பார்க்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது. யாருமே அங்கே இல்லை, ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. டேவும் அதை பார்க்குறாங்க. டேக்கு இல்லை. டே தான், இப்போ எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தா? நான் வீட்டுக்கு போகணுமாமா. தயா, அமைதியாக இருன்னு சொன்னேன். இப்போ ஜங்கு கார் டோர் ஓப்பன் பண்ணி டேவை இழுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளாடி போய் டோரை லாக் போடுறாங்க. இப்போ டே தான், என்ன பண்ணுற, நீ என்ன பைத்தியமா? அம்மா பைத்தியம்தான், நான் உன் மேலே பைத்தியம்தான். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, என்கிட்ட மட்டும்தான் நீ க்ளோஸாக இருக்கணும்னு. ஆனால் எவன் கூட பேசிகிட்ருக்கா? இங்கே பாரு மாமா, நீ தப்பாக பேசிகிட்ருக்கா. அப்படி நான் என்னடா தப்பாக சொல்லிட்டேன்? உண்மை தானே சொன்னேன். அவன் உனக்கு பூ வேற கொடுக்குறானா? ஐயோ, அது அவன் கொடுத்த பூ கிடையாது. நான் என்ன முட்டாளா? ஐயோ புரிஞ்சுக்கோ, அது அவன் கொடுத்த ஃப்ளவர் இல்லை, ஒரு குட்டி பாப்பா கொடுத்த ஃப்ளவர். என்ன குட்டி பாப்பாவா? ஆமாம். எதுக்கு நீ அந்த ஃப்ளவரை வாங்கின? ஐயோ மாமா, அது ஒரு சின்ன குழந்தை, அதுக்குன்னு ஃப்ளவர் வாங்குவியா அப்படின்னு ஜேகே சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. டேக்குது பார்க்க ரொம்ப பயமாகுது. டே ரொம்ப அலறாங்க. இப்போது ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஜங்குக் அந்த கால் எடுத்துகிட்டு, என்ன ஜிமினா? ஏய் ஜங்குக், எங்கே இருக்க? இப்போ எதுக்கு நீ கால் பண்ண சொல்லு ஜிமினா. ஜிமினான்னு நேம் கேட்டதும் நம்ம டே தான், மாமா ஜிமின் மாமா காப்பாற்று மாமா அப்படின்னு சொல்லி அலறாங்க. ஜேகே டேவோட வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின், என்னடா சத்தம்? ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு நீ கால் பண்ண? நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது, நீ தானே சொன்னேன் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுன்னு, அதான் கால் பண்ணேன். ஸோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறியா? பண்ணுறேன், டீட்டெயிலாக எனக்கு மெசேஜ் பண்ணு, ஓகே? ஓகேடா அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் ஆகுது. ஜிமின் தான், என்ன ஜீவனுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுறான்? இப்போது ஜங்குக் அவரோட ஃபோனை அப்படியே அந்த தரையில் போட்டு உடைக்கிறாங்க. டேஸ் இது பார்க்க ரொம்ப பயமாகுது. டேனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ மாமா, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ். ஆனால் ஜங்குக் டே சொல்கிறது எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. ஜங்குக் தேவை இழுத்துட்டு ஒரு ரூமுக்கு தான் போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அந்த பெட்டில் தேவை புஷ் பண்ணுறாங்க. தேவும் அந்த பெட்டில் போய் அப்படியே விழுறாங்க. இப்போ டே தான், எதுவும் பண்ணிடாத, நான் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு அழறாங்க. இப்போ ஜங்குக், என்னடா வீடு, நீ பண்ணது தப்புட்டே, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா? அப்படின்னா என்னதான் செஞ்சேன்? நீ எதுக்கு அவன்கிட்ட க்ளோஸாக பேசிகிட்டு இருந்த? ஐயோ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், அவன் என்னோட கிளாஸ்மேட், அவன் தான் வந்து பேசினான், நான் பேசலை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. அங்கே பாரு பைய, நான் உன்னை அவ்வளோ பைத்தியமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உனக்கு அது புரியலைல்ல. சின்ன வயசுலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் என் லவ் நீ கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. என்ன சொல்லிகிட்ருக்க? சின்ன வயசில்? ஆமாம், சின்ன வயசுலேயே நான் உன் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருந்தேன். நீ என்ன பண்ண? +1 முடிச்சுட்டு அப்படியே நீ US போயிட்ட. ஆனால் நீ சின்ன வயசில் என்ன சொல்லுவ? என்னை விட்டு எப்போவும் போக மாட்டேன்னு தானே சொல்லுவேன். அந்த 3 இயர்ஸ் என் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியமாட்டே அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது தேக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாகவே இருக்குது. என்னடா இவ எப்படி பேசிகிட்டு இருக்கா அந்த மாதிரி. ஆனால் யூஎஸ்லேருந்து வந்ததும் நீ அப்படியே சேஞ்ச் ஆகிட்ட, என்னை கண்டுக்க கூட மாட்டேன்ற. நான் தொட்டா உனக்கு பிடிக்கல, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, சுத்தமாக என்னை அவாய்டே பண்ணுறேன். ஏன்? உன்னால் என்னோட 3 இயர்ஸ் நான் எப்படி இருந்தேன் தெரியமாட்டே அப்படின்னு கத்துறாரு. டே தான், இங்கே பாரு மாமா,
ஒழுங்காக என்னை விட்டுடு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அலறாங்க. இப்போ நம்ம குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம்டா. நம்ம டே குக் அண்ட் ஜிமின் இவங்க சின்ன வயசுலேயே ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஜேகே வந்து தேவை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு நாள், மாமா ஜங்குக் மாமா, என்ன டைம் மாமா, நான் எப்போவும் உன் கூடவே இருக்கேன், ஓகேவா? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம டே தான் க்யூட்டாக கேட்குறாங்க. இதை கேட்கும்போது ஜங்குக் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜங்குக் தான், ஏன் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறல, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு டே ரொம்ப க்யூட்டாக பேசியிருப்பாங்க. ஆனால் டே வந்து இதெல்லாம் ஒரு விளையாட்டாக தான் சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில். ஆனால் ஜங்குக் எல்லாத்தையுமே சீரியஸாகவே எடுத்திருப்பாரு. இப்படியே இயர்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ நம்ம டே வந்து 11th படிக்கிறாங்க. ஜங்குக் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட வீடை காட்டுறாங்க. ஜங்குக்கோட அம்மா தான், டே ஜங்குக், என்னம்மா நாளைக்கு டே வந்து யூஎஸ் போகிறானா? என்ன என்ன சொல்கிறீங்கம்மா? ஆமாம், உங்ககிட்ட சொல்லலை? இல்லையே, தேவோட அப்பா வந்து வெளியூரில் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அவங்க ஃபேமிலியாகவே போயிடுவாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம், உங்ககிட்ட சொல்லலை? இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சடனாக வீட்டில் இருந்து போகிறாங்க. அம்மா, டேய் எங்கே போகிறடா? இருமா, நான் டேவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்து ஃபாஸ்ட்டாக டேவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. டேவோட வீட்டில் போயிட்டு, அத்தை அத்தை. ஜங்குக், என்னப்பா? டே எங்க? அவன் ரூமில் இருக்கான். நீங்கள் நாளைக்கு யூஎஸ் போகிறீங்களா? ஆமாம். ஏன் உனக்கு தெரியாதா? இல்லத்த. டே எதுவும் சொல்லலை? இல்லையே. சரித்த, நான் டேவை பார்க்கணும். போய் பாரு, அவன் ரூமில் தான் இருக்கான். ஜங்குக் டே ரூமுக்கு போகிறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்காரு. டே தான், மாமா எப்போ வந்த? இப்போ தான். டே, என்ன மாமா, நாளைக்கு நீ யூஎஸ் போறியா? ஆமாம், நான் சொல்ல மறந்துட்டேன். ஓ, அப்பா அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க, ஸோ அதான் போகிறோம். நீங்கள் இருக்கலாமே, அவங்க மட்டும் போட்டும். என்ன விளையாடுறீங்களா? இல்லட்டே, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன். என்ன மாமா பேசிகிட்ருக்கீங்க? இதை பாருங்க மாமா, நாங்கள் போயிட்டு கொஞ்சம் இயர்ஸில் வந்துடுவோம். ஆனால் ஜங்குக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுறாங்க. இப்போட்டு, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே. எனக்கு டெய்லி கால் பண்ணேன்னு அப்படின்னு டே சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக், ஓகே சரி டே, பார்த்து பத்திரமா போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போகும்போது டே தான், மாமா என்ன டே, என்னை மறந்துட மாட்டியே? ஆனால் ஜங்குக் எதுவும் பேசலை. டேவை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ், என்ன டே சொல்கிற, ஒன்று மறக்கவா, நீ தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. டேவும் யூஎஸ்க்கு கிளம்புறாங்க. இப்படியே தான் நாட்கள் போகுது. ஆனால் ஜங்குக்கால் தேவை மறக்கவே முடியலை. அந்த டேஸில் இருந்து நம்ம ஜங்குக் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க. எல்லா நைட்டுமே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒன் டே ஜங்குக்கோட ரூம் தான் காட்டுறாங்க. ஜங்குக் அந்த ரூமில் உட்காந்து ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஜிமின் தான், ஜங்குக் ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாடி வராங்க. வந்து பார்த்தா ஜிமினாக்கு ஷாக்கு. ஜிமின், என்னடா பண்ணிகிட்ருக்க, என்ன இதெல்லாம்? ஜிமினா, என்னடா? ஏய் ஜிமினா, என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அலறாங்க. இப்போ ஜிமின், என்ன ஆச்சு ஜங்குக், எதுக்கு பண்ணி ட்ரக்ஸ் எடுத்துகிட்ருக்க? என்னால் முடியலை ஜிமினா, அவனை என்னால் மறக்க முடியலை. யார? டே தான், நான் டேவை லவ் பண்ணுறேன். என்னடா சொல்லிகிட்ருக்க? ஆமாம், அவனை என்னால் மறக்கவே முடியலடா, அதனால தான் நான் ட்ரக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாரு ஜங்குக், இதெல்லாம் தப்பு, புரிஞ்சுதா? உன்னோட ஹெல்த் என்ன ஆகிறது? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு அவன் வேணும் ஜிமினா. என்ன நீ பேசிகிட்ருக்க? ஆமாம், எனக்கு அவன் வேணும். இங்கே பாரு ஜங்குக், ஒழுங்காக ட்ரக்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ண, இல்லை நான் வீட்டில் சொல்லிவிடுவேன், புரிஞ்சுதா? இங்கே பாரு ஜிமின், ஏதாச்சும் என் வீட்டில் நீ சொன்ன, அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது. நீ என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாத, புரிஞ்சுதா? என்னடா பேசிகிட்டு இருக்க? ப்ளீஸ்டா, என்னால் அவனை மறக்க முடியலடா, அதான் ப்ளீஸ். இங்கே பாரு ஜங்கு, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, புரிஞ்சுதா? சடனாக ஜங்குக்கோட ஃபேஸ் கட்டே மாறுது. ஜங்கு, இங்கே பாரு ஜிமின், ஏதாச்சும் என் வீட்டில் சொன்ன, அப்புறம் நீ என்னை
பார்க்கவே முடியாது, புரிஞ்சுதா? என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னே ஜிமினுக்கு தெரியல. இப்படியே தான் டேஸஸ் பாஸாக இருக்கும். இப்போது ப்ரெசன்ட். இப்போது ஜங்குக், இங்கே பாருடே, நீ எனக்கு வேணும், புரிஞ்சுதா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னோட லவ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாரு மாமா, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. ஏன் நீ இப்படி இருக்க? எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டே பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் நம்ம டே அந்த பெட்லேயே பின்னாடி போயிட்டுருக்காரு. இப்போ சடனாக ஜங்குக் டேவோட காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜங்குக் பக்கத்தில் வராங்க. இப்போ ஜங்குக் டேவோட நெக்கை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. நம்ம டே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, அழுகிறாரு, எதெல்லாமோ பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக் விடுற மாதிரியே இல்லை. இப்படி அந்த கிஸ் போயிட்டுருக்கும்போது இப்போது டேவோட ஃபோன் ரிங் ஆகுது. ஜங்குக் சடனாக கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டே கிட்ட, டேயா உன் ஃபோனை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. டேவோ பயத்திலே ஃபோன் எடுத்து பார்த்தா அப்பா. அப்போது ஜங்குக், யாரு? அப்பா அப்பா கால் பண்ணுறாரு, எடு, ஆனால் அழுகாத, புரிஞ்சுதா? புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம டே ஃபோன் எடுக்கிறாங்க. அப்பா, என்னப்பா? ஏய், நீ எங்கடா இருக்க? நான் நான் என்னாச்சுடா? அப்போது ஜங்குக் அந்த ஃபோனை வாங்கி, மாமா, ஏய் ஜங்குக், நீ என்ன டே கூட? இல்லை மாமா, அவனுக்கு ஏதோ புக்ஸ் வாங்கணும்னு சொன்னான். வாங்கியாச்சா? ஆமாம் வாங்கியாச்சு. சரி, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, ஓகேவா? என்னாச்சு? வந்து சொல்கிறேன், சீக்கிரமாக வந்துடுங்க, ஓகே? ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபோன் கட் பண்ணுறாங்க. இப்போது டே தான், மாமா என்ன? அப்போ என்ன சொன்னார்? வீட்டுக்கு போக சொன்னார். இப்போ என்ன உனக்கு? நான் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ் அப்படின்னு அலறாங்க. இப்போது ஜங்குக், இங்கே பாரு, இப்போ நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இனிமே யார்கிட்டையாவது க்ளோஸாக நிற்கிறதோ பேசுகிறதோ பார்த்தேன், இப்படியே நான் விட மாட்டேன், புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டீவையும் கூட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நாள் நம்ம டேக்குக்கு அப்படியே போயிருக்கோம். ஒரு 1 வீக் கழித்து பார்க்கலாண்டா. நம்ம டேவோட வீடு தான் காட்டுறாங்க. நம்ம டே கிச்சனில் நின்றுட்டுருக்காரு. இப்போது அம்மா தான், டேயாங் என்னம்மா சீக்கிரமாக ரெடி ஆகிறியா? ஏன், என்னாச்சு? சொல்கிறேன், போய் ரெடி ஆகிட்டு வா, ஓகே? ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே ரூமுக்கு போகிறாங்க. டே தான், என்ன நடக்குது? எதுக்கு நான் ரெடி ஆகணும்? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது டேக்கு ஒரு கால் வருது. டேவும் அந்த கால் எடுத்து பார்த்து ஜங்குக், டேக்கு செம்ம பயமாகுது. டே தான், இவர் இப்போ எதுக்கு கால் பண்ணுறாருன்னு தெரியலையே. காலை எடுத்துகிட்டு, ஹலோ, என்ன பெயர், என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். சரி, இப்போ நீ வீட்டில் தானே இருக்க? ஆமாம். ஓகே, எதுக்கு கேட்டீங்க? சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆகுது. இப்போது டே தான், என்ன ஒரு மாதிரி பேசுகிறாரு, என்ன நடக்கிறதுனே புரியலையே. டே ஒரே குழப்பத்திலே உட்காந்துட்ருக்காரு. இப்போது அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டேவோட வீட்டில் ஹாலில் ரொம்ப சத்தம் கேட்குது. டே வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கும் ஃபேமிலியும் தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது டே, என்ன இவர் வந்திருக்காரு, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம டே யோசிச்சுட்டு இருக்கும்போது அம்மா தான், டயாங் ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேம்மா. என்னம்மா இப்போ எதுக்கு ஜங்குக் மாமா வந்திருக்காரு? அது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குட்டே. என்னம்மா? சரிவா, கீழே வா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா டேவை அழைச்சிட்டு போகிறாங்க. டேவும் பயத்திலே போகிறாங்க. வர டேயை நம்ம ஜங்குக் கண் எடுக்காமல் பார்க்குறாரு. டேக்கு இது ஒரு மாதிரி பயமாகுது. டேவும் அமைதியாக வந்து அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், டேயாங் எப்படி இருக்க? அத்தை, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். இப்போது டே தான் அம்மா கிட்டே, என்னம்மா விஷயம், எதுக்கு எல்லோரும் வந்திருக்காங்க? இப்போது அப்பா தான், இங்கே பாருட்டேயா, நீ இன்னும் எதுக்கு மறைச்சி வச்சுக்கணும்? என்னப்பா, என்னடா விளையாடுறியா? உண்மையாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலை. அப்போது ஜங்குக், பெயர் விளையாடாத பெயர், அதான் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, நம்ம சேர்ந்து தானே டிசைட் பண்ணோம். சேர்ந்தா? இவர் என்ன சொல்கிறாரு? என்ன, எனக்கு புரியலை. அப்போது ஜங்குக்கோட அப்பா தான், என்னப்பா
அதான் ஜங்குக் உங்ககிட்ட நேரமாக சொல்லிட்டானே உங்கள் மேரேஜை பற்றி. என்ன மேரேஜா? ஆமாம், நீங்கள் லவ் பண்ணுறீங்கல்ல. டே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் டேயை பார்த்து ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. இப்போது டே தான் என்ன நடக்குது, நான் எப்போ மேரேஜை பற்றி சொன்னேன் அப்படின்னு டே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது அம்மா தான் டேயாங் டே என்னம்மா என்ன, அதான் மாமா கேட்குறாருல சொல்லு. அது அது மாமா நான் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் இருங்கப்பா, அவனுக்கு சர்ப்ரைஸாக சொன்னதும் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இருங்க தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டீ பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு பையா என் கூட கொஞ்சம் வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ டே தான் இல்லை நான் வரல, என் கூட வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் டீயோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறாரு. கேட்குது, ரொம்ப வலிக்குது. ஆனால் எல்லாரும் இருக்கிறதுனால தேவால் அதை காட்டிக்கவும் முடியலை. டேயும் அமைதியாக ஜங்கு கூட போகிறாங்க. இப்போது ஜங்குக்கோட அப்பா தான் என்ன ஆச்சு டயாங்க்கு, பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான், அவன் அப்படி தான் அப்படின்னு டேவோட அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டேவோட ரூமை பார்க்கலாம். இப்போது டே தான் என்ன மாமா இங்கே என்ன நடக்குது, நான் எப்போ மேரேஜை பற்றி சொன்னேன், நான் எப்போ அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ என்ன சொல்லி வச்சுருக்க அப்படின்னு டே கொஞ்சமாக வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு இங்கே பாருட்டேன், என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணாத, புரிஞ்சுதா? மாமா நீ என்ன சொல்லி வச்சிருக்க, நான் எப்போ உங்ககிட்ட உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், விளையாடாத மாமா அப்படின்னு சொல்லி நம்ம டே அட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கு தேவை அந்த வாலில் பின் பண்ணுற மாதிரி நிற்க வச்சுட்டு அவரோட டியர்ஸை வைப் பண்ணி, இப்போ எதுக்கு நீ ஆள்ற, உன்னை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா, எதுக்கு அழுது அதை கெடுத்துக்கிற, நான் இங்கே என்ன பேசிகிட்ருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு மாமா உன்னை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, ஒழுங்காக வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது டே தான் நான் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவேன், நீ போய் சொல்கிறேன்னு. சொல்ல மாட்டேயா, ஒரு வேளை நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னோட அப்பா அம்மா 2 பேரையுமே நான் கொன்னுடுவேன். என்ன என்ன பேசிகிட்ருக்க? ஆமாம், எனக்கு நீ தான் முக்கியம், புரிஞ்சுதா? இங்கே பாரு மாமா, அவங்க உன்னோட மாமா அத்தை, எதுக்கு இப்படி பண்ணுற? இங்கே பாரு பையா, நீயா அவங்களான்னு கேட்டால் நான் ஒன்றை தான் சூஸ் பண்ணுவேன், புரிஞ்சுதா? ஒழுங்காக என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நீ எனக்கு கிடைக்க நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன், புரிஞ்சுதா? ஒழுங்காக என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, இதை விட்டால் உனக்கு வேறு சாய்ஸ் கிடையாது பையா, புரிஞ்சுக்கோ, ஏன் அடம் பிடிக்கிற? இங்கே பாரு மாமா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட நான் ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு பையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு வேணும், புரிஞ்சுதா? உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுறியா? இதான் உன் லவ்வா? பிடிக்காத மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறேன், இதான் உன்னோட லவ்வா? ஆமாம், இதான் என்னோட லவ், புரிஞ்சுதா? இங்கே பாரு பையா, கடைசியாக சொல்கிறேன், உன்னால் என்னை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா? அப்போது டே தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், புரிஞ்சுதா? ஓ அப்படின்னா நீ உன் அப்பா அம்மாவை மறந்துடு, என்ன பேசிகிட்ருக்க? ஆமாம், இங்கே பாருட்டே, ஒன்று என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, ஓகே? இல்லைன்னா உன் அப்பா அம்மாவை கொன்னிட்டாவது நான் உன்னை என்னோடது ஆக்கிப்பான், புரிஞ்சுதா? ஒழுங்காக என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு உன் அப்பா அம்மா வேணும்னா. மாமா ப்ளீஸ் மாமா, என்னை விட்டுடு மாமா ப்ளீஸ். முடியாது டே, இப்போது சமத்து பிள்ளையா என் கூட வந்து இந்த மேரேஜ்க்கு உனக்கு ஓகேன்னு சொல்லணும், புரிஞ்சுதா? இல்லை சரி சரி நான் சொல்கிறேன், குட் பாய், லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவோட சீக்ஸ்லே அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி டீவெங்கூட்டி ஹாலுக்கு தான் வராங்க. இப்போது டேவோட அப்பா என்ன டே மேரேஜ்க்கு ஓகே தானே? அப்போது டே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் டேவோட ஹிப்பில் தான் ஹேண்டை வச்சுருப்பாங்க. ஜங்குக் டேவோட ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுறாங்க. டே தான் ஆமாப்பா ஒத்துக்கிறேன், எனக்கு சம்மதம் தான். அதான் அவன் சம்மதம் சொல்லிட்டான்ல, நான் சொன்னப்போ யாருமே கேட்கல, இப்போது அவன் வாயில இருந்தால் வந்துச்சுல. ஜங்குக் என்ன ஒரு மாதிரி பேசுகிற? இல்லைப்பா சும்மா விளையாடினேன்
ஓகேவா?